ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வெப்சைட்டை பிளாக் பண்ணணும்னு நினச்சாலும் பிளாக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து யூடியூப்குள்ளே நான் போகிறேன். இதான் யூடியூப் டேஷ்போர்ட் போயாச்சு நம்ம. ஸோ யூடியூப்பில் எல்லா வீடியோஸும் இப்போ காமிக்குது. நான் வந்து கெஸ்ட்டில் வந்து க்ரோமில் கெஸ்ட்டில் போயிருக்கேன். ஸோ இது வந்து இன்காக்னேட்டோ எதில் நீங்கள் ரன் பண்ணாலும் நான் பண்ண போகிற இந்த பிளாக் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ யூடியூப் வந்து இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இப்போ இதை பிளாக் பண்ணுறதுக்கு நோட் பேடுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நோட் பேடை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணணும். நார்மலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது. ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரர் வரும், ஃபைல்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதில் C::க்கு நம்ம போக போகிறோம். C::னா திஸ் பீஸில் C ட்ரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ C ட்ரைவுக்கு போயாச்சு. இப்போ விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸில் சிஸ்டம் 32ன்னு இருக்கும். எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிஸ்டம்ன்ற அந்த 32 ஃபைல் ஓப்பன் ஆகும், ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ட்ரைவர்ஸ்னு இருக்கும். அந்த ட்ரைவர்ஸில் ETCன்ற ஒரு டைரக்டரி இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் இப்போது பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஆல் ஃபைல்ஸ்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஆல் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹோஸ்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஹோஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இப்போது அந்த ஹோஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்ன்ற அந்த வெப்சைட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 127.0.0.1ன்ற ஐபி அட்ரஸை போட்டிருக்கோம். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டை கால் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டோடைய ஐபி அட்ரஸ் வந்து 127.0.0.1 தான் கால் பண்ணோம். ஸோ அந்த வெப்சைட்டு வந்து அந்த ஐபி அட்ரஸை கால் பண்ணும்போது அந்த ஐபி அட்ரஸ் டம்மி ஐபி அட்ரஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாது. இட் மீன்ஸ் அதான் அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணது வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் டேரக்டரியில் போகிறேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணி ஹோஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட் பேட்னு கேட்கும். அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணிடணும்னா இதில் காட்டும். ஸோ இதில் சேஞ்ச் பண்ண அந்த மெத்தட் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் யூடியூப்பை வந்து திரும்ப சர்ச் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓப்பன் ஆகலை. கனெக்ட் த இன்டர்நெட் வந்து, ஸோ கனெக்ட் டு த இன்டர்நெட் மீன்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இல்லைன்னு வருது. பட் ஆனால் நான் டெஸ்ட்டுன்னு சும்மா சர்ச் பண்ணதுக்கு இப்போ ப்ரௌஸ் ஆகுது. ஸோ அந்த யூடியூப்குள்ளே நம்ம சர்ச் பண்ணும்போதோ இல்லை யூடியூப் லோட் பண்ணும்போதோ அந்த யூடியூப்ன்ற அந்த வெப்சைட் வந்து 27.0.0.1ன்ற ஐபி அட்ரஸை அது கால் பண்ணுது. டம்மி ஐபி அட்ரஸை கால் பண்ணுறதுனால அதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. ஸோ நோ இன்டர்நெட் ஆக்சஸ்ன்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த யூடியூப் பிளாக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த அன்பிளாக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா திரும்ப நம்ம பண்ண அதே மெத்தடை வந்து ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து திரும்ப நோட் பேடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் நோட் பேடை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி அந்த பாத்துக்கு நம்ம போனதால் ரீசன்ஸில் அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுச்சு. நம்ம அதை கிளிக் பண்ணி போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த யூடியூப்ன்ற அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம யூடியூப்பை வந்து சர்ச் பண்ணுவோம். ரீட்ரை கொடுக்குறேன். ஸோ ரீட்ரை கொடுத்த உடனே இப்போ வந்து லோட் ஆகுது யூடியூப். ஸோ இது யூடியூப்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் அதே மாதிரி பர்டிகுலராக எந்த வெப்சைட்டை நீங்கள் பிளாக் பண்ணணுமோ அந்த வெப்சைட்க்கு முன்னாடி அந்த 127 போட்டு நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.